வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் பயிர் சாறு. பயிர் சாருக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பயிர் 1 டம்ளர், வெங்காயம் 1 வெங்காயம், பச்சை மிளகாய் 2, தக்காளி 1, மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தாளிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வடகம் எடுத்திருக்கேன், அது கூட வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அப்புறம் இங்கே நெய் எடுத்திருக்கேன், இங்கே எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றினா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா குக்கரில் பயிர் போட்டுட்டேன். இதை முதல்ல நம்ம வறுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக இதை வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பயிர் கொஞ்சம் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுவும் பொன்னிறமாக கொஞ்சம் வறுத்துருச்சு. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ அப்புறம் நம்ம இருக்கிற பொருளெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் நான் இந்த குக்கரில் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மூணுத்தையும் சேர்த்து கிளறி விட்டுறேன். இப்போது நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிட்டேன், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டேன், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நாம் விசில் வைக்க போகிறோம். இதுக்கு நான் இப்போ நான் இதுக்கு ஒரு 3 விசில் வைக்க போகிறேன். இப்போது இது 3 விசிலுக்கு அப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை மசிச்சுக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக மசிச்சுக்க போகிறோம். பயிரை நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் இப்போ தாளிக்க நான் நெய் வச்சுருக்கேன். நெய் கூட இப்போ நான் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்சிட்ட அப்புறம் நான் எடுத்துருக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதை நல்லா கிளறிட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம், வறுத்துக்கலாம். நல்ல வாசனை இப்போவே நல்லா இருக்குது. இந்த நெய்யோ இந்த வெங்காயம் நெய்யில் வதக்கிற வாசனை. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் மாறிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதை எடுத்து சாம்பாரில் சேர்க்க போகிறேன். சாம்பாரில் சேர்த்துட்டேன். நல்லா வறுத்ததை நம்ம நல்லா சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு தேவையான உப்பு காரம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இந்த குழம்புல நான் வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிளகா பொடி வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ சாம்பார் பொடி இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் சாம்பார் பொடி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதிச்ச உடனே நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய பயிர் சாறு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பரான பயிர் சாறு ரெடி. இதை நம்ம இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயிர் சாறு ரெடி ஆகிடுச்சு. இந்த பயிர் சாறை நீங்கள் தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.